நம்ம செடியிலேருந்து பறிச்சதுல பேட்டியோ பேபி கத்திரிக்காவை போட்டு சாம்பார் வச்சுட்டோம். 3 மீட் பால் கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி அத வச்சு ரொம்ப நாளா மச்சக்கொட்டை காரக்குழம்பு சாப்பிடணும் போல இருந்தது. சரி அதையும் இதையும் ஒண்ணா போட்டு வச்சுட்டேன். இந்த பூண்டெல்லாம் பெருசு பெருசா போட்டா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் ஒண்ணு தட்டி போட்டுறது, இல்லைன்னா பொடி பொடியா கட் பண்ணி தாளிச்சிடுறது. நான் கூட இந்த மீட் பால் வகை கத்திரிக்காய் வந்து செடியிலேயே நல்லா முத்திடுச்சோன்னு நினைச்சேன். ஆனா கட் பண்ண உடனே தான் தெரிஞ்சுது பிஞ்சியா தான் இருக்கு. இதோட டெக்ஸ்சர் வந்து நார்மல் கத்திரிக்காய் மாதிரி இல்ல, மீட் மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் ஒருவேளை இதுக்கு மீட் பால் கத்திரிக்காய்னு பேர் வச்சிருக்காங்களோ என்னன்னு தெரியல. இதை வச்சு வெஜிடேரியன் மீட் பால்ஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. குழம்பு தாளிச்சாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அது நல்லா ஸ்லோ குக்ல தானாதான் சூப்பரா இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. சரி அதனால கொஞ்சமா குக்கி பண்ணியாச்சு. இன்னும் சூடா தான் இருக்கு, யாரும் கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள ரகு வந்து எடுத்துட்டாரு. நடுவுல மட்டும் கொஞ்சமா ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. சரி பரவாயில்ல, குக்கியை போடாம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சாப்பிட்டு போயிட்டாரு. அப்புறமா கொஞ்சம் ஆறதுக்கு அப்புறமா குக்கீஸ்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டேன். பாய்.